ஊரெல்லாம் உன்னை கண்டு மோடி காதல் சொல்லி. தம்பி 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 கருப்பு சட்டை இப்படி வா. அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம தோழர்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க. பாவம் அவங்களுக்கு இடம் கூட. இதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, திருவண்ணாமலையில் அந்த பெட்டி வச்சு அதுல போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின். அந்த காட்சி போடுங்கப்பா, மக்கள் பார்க்கட்டும். கணவருக்கும் கறவை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவர் பேசினதுதான் டாப். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆம்பளை ஒருத்தர் கறவை மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார். ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல, அடுத்து திருமலை கீழ்பெண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி போட்டிருக்கேன். உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஒரு மனுவே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. சகோதரி திருமலை பேசுவாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. திருமலை சகோதரி அவங்க திருமலை. சொல்லுங்க, பேசுங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஏங்க, அவ கறவை மாடு கேட்கிறாரு, தன் கணவரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுன்னு அப்படின்னு மனுவில் எழுதி சொல்றாரு. இவர்கிட்ட மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா? சரி, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இவரு இந்தியாவை காக்க அழைக்கிறாராம். இங்கேயே குப்பை கொட்ட முடியல. இவர் போய் டெல்லிக்கு போய் இவர் தலைமை தாங்கி நடத்துறாராம். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டேன். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க, தயவு பண்ணி பேசிக்கங்க. நான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்ல. கலைஞர் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்கு வாங்குறதுக்கு டிக்கெட் காசு இல்லாம வக்கல் இல்லாம திருட்டுத்தனமா வந்து நாட்டை ஆக்கிரமிச்சீங்க. இதை வந்து அவைக்கு ஒரு பிள்ளை நீங்க நீக்கணும். இவர் சபாநாயகர் அவைக்கு நீக்கிறீங்க. அவர் அப்படியே வெயிட் தூக்கி காட்டுறாரு. இந்திய சார்பில் உலக அளவில் அவருக்கு இந்த பளு தூக்கு போட்டியில் கூட அவர் விட்டலாம். ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு. அதை எதுக்குப்பா டிவியில போடுற பத்திரிகையில் வருது? எதுக்கு டிவிலையும் பத்திரிகையில் வருது? நக்கல்யா அவனுக்கு. பசங்களா என்னடா பண்றீங்க? மூட்டையை தூக்கவே முடியல அங்கிள். மூட்டைய தூக்க முடியலையா? இப்ப பாரு. குட்டை திரு பக்தி திருநாகி அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர எல்லாம் டாடா டூ மச். ஹலோ போகே, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல் பண்றாங்க. எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வரேன். நல்லா சர்க்கஸ் பண்றாமா நீ. அப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி போட்டீங்க? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. காகித ஓடணும் கடலலை மீது போவது போலே மூவரும் போ. என்னடா லுக்கு பாஸ், பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காதா பண்ண எல்லாம் பிடி பார்லர் எபைட்ரா. ராசிக்கும் தேவைக்கும்
இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கல. ராசிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் தான் பிடிப்பார். பூனை கண்ணை மூடிக்கொண்டு பூலகம் உலக உருண்டு உலகமே பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அப்படிக்கே குறியாருங்க எல்லாரும். கணவருக்கும் கறவை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இவர் பேசினதுதான் டாப். ஆம்பளை ஒருத்தர் கறவை மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார். ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல, அடுத்து திருமலை கீழ்பெண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு சகோதரி திருமலை பேசுவாங்க. சகோதரி திருமலை. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. பெண்ணுரிமை கொடுத்ததுல உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லுங்க. ஒரு கடவுளையே நேர்ல பார்த்து வர வாங்கின மாதிரி இருக்கீங்க. என்ன சொன்ன? கடவுளையே நேர்ல பார்த்து வர வாங்கின மாதிரி இருக்கு. ஆமாங்க, யார் சொல்லி கொடுத்தா? சொந்தமா யோசிச்சதுங்க. நீங்களா பேசுறீங்களா, வேற யாராவது சொல்லி கொடுத்து இப்படிதான் பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? அதுக்காக உங்களை பாக்கணுங்கிற ஆர்வத்திலேயே எங்களுக்குள்ள இருந்து வர்றீங்க. கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி, இன்னும் கிட்ட போங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு 200 ரூபாயோட வரத்து கிடக்குற. अभी हम डीएमके लीडर मिस्टर स्टालिन ममता बनर्जी दी को तुम बांगालेर बागीदेर तमिलनाडु स्टालिनेर हजार मील दूर देखे आपनार के तेत के यशी बांगालेर बागीदेर தமிழ்நாடு ஸ்டாலினேர். இங்க குடிநீர் பிரச்சனை எப்படிமா இருக்கு? எங்க இருந்து உங்களுக்கு குடிநீர் கிடைக்குது? அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பிஜேபி என்ற ஒரு அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கீங்க. ஆனா இது புதுசா இருக்கு. நான் இந்த கண்டன கூட்டத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. நான் ஒரு திராவிடன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. என்னை திராவிடன் என அழைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். கூச்சமே இல்ல. இந்திய விடுதலை போராட்டத்தை முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர். இந்திய விடுதலை போராட்டத்தை முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு ஐயா ஒண்ணுக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. ஐயா ஏத்தாப்ல கடை திறந்திருக்கான் பாரு. ஆமா திறந்திருக்குங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க. திருநுபிட்டு சாவரக்கு தாப்ல கேட்க. மிசா நெருப்பிலே பூத்த மலர் என்று கூட உங்களை அதை சொல்வது யாரு? மிசா நெருப்பிலே பூத்த மலர். ஒரு பக்கம் கொள்கையை உருவாக்குதல், இன்னொரு பக்கம் அந்த கொள்கையை செயல்படுத்துதல், இரண்டையும் ஒரு சேர செய்து காட்டிய மகத்தான இயக்கம்தான் திராவிட இயக்கம். அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை, இன உரிமை, மொழிப்பற்று ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கைத்தான்
திராவிடம் என்பது. காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. சமூக நீதி, உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, சமத்துவம், பெண் விடுதலை, எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், அவர் பார்க்க எப்படி இருக்காரு? அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது. எவ்வளவு ஸ்லிம்மா, எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க. புகழாரம். அதுல ஒரு நடிகை, மாண்புமிகு நடிகை சொல்றாங்க, என்ன கெத்தா நடக்கிறாரு, என்னவா ஓடுறாரு, டேய் கெத்தக்கடா. இதை வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அதுல எவ்வளவு அடிக்கிறது, டிலைட் பண்ணு, எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ அனுபவிந்தா போடு.